So welcome students. So இன்னைக்கு நம்ம யூனிட் 7ல மிஸ்லினியஸ் பார்க்கலாம். So integration of 1 by x minus x cube into dx. Okay. So இப்போ denominator நமக்கு எப்போ இருக்குன்னு பாருங்க x minus x cube இருக்கு. So ரெண்டுத்துலயுமே நமக்கு என்ன காமனா இருக்கு? xன்றது காமனா இருக்கு. So first step integration of 1 by x minus x cube into dx equal to integration of 1 by so ரெண்டுத்துலயும் x காமனா இருக்கு. So காமனா எடுத்துட்டோம்னா 1 minus x square into dx. Okay. So integration of 1 by x into a square minus b square. So எப்படி எழுதலாம் 1 plus x into 1 minus x into dx. Okay. So next step என்ன பண்ணலாம் அப்படியே partial fraction apply பண்ணுறோம். So இந்த பார்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. So 1 by x into 1 plus x into 1 minus x equal to so first part என்ன இருக்கு a by x. So next b by 1 minus x. So next c by 1 plus x. Okay. So இப்போ denominator part என்ன இருக்குன்னு பாருங்க. So x into 1 plus x and 1 minus x equal to so denominator என்ன இருக்கு x into 1 minus x into 1 plus x. So இங்க என்ன இருக்கு 1. So equal to so a into என்ன வந்துரும் 1 minus x into 1 plus x plus b into x into 1 plus x plus c into x into 1 minus x. Okay. So automatically இப்போ என்ன ஆயிரும் நமக்கு denominator part cancel ஆயிரும். So numerator part மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. So numerator part என்ன இருக்கு 1 is equal to a into 1 minus x into 1 plus x plus b into x into 1 plus x plus c into x into 1 minus x. Okay. So just இது multiply பண்ணும்போது 1 equal to a into a minus b into a plus b. So a square 1 square minus x square plus b into x into 1 x plus x into x x square plus c into x minus x square. Okay. So இப்போ multiply பண்ணும்போது என்ன வந்துரும் 1 equal to a into 1 minus x square so plus b into x square. So just அப்படியே இந்த term multiply பண்ணுறோம் இப்போ அப்போ தான் coefficient of x square என்ன x என்ன constant தெரியும். So 1 equal to a minus ax square plus bx plus bx square plus cx minus cx square. Okay. So இப்போ equating the coefficient of x square comma x and constant term. Okay. So first coefficient of x square left hand side la edhum illa enakku 0. So minus a x square term plus b so x square term minus c. So equating coefficient of x left hand side 0 so right hand side b so plus c. So constant term left hand side 1 so right hand side la a plus okay அவ்வளவுதான். இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன வேல்யூ தெரிஞ்சிச்சுனா a ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த a ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு b and c ஈக்குவேஷன் வரும். இத வச்சு எலிமினேஷன் மெத்தட்ல போடலாம். சோ a equal to 1 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ -1 plus b minus c ன்னு கிடைக்கும். சோ அப்ப எனக்கு ஈக்குவேஷன் b minus c equal to -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆயிடும். சோ அது இல்லாம எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு b plus c equal to 0. சோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுனா 2b equal to 1. So b ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு 1/2 வந்துருச்சு. இப்போ b ஓட வேல்யூ தெரியும் a ஓட வேல்யூ தெரியும். ஸோ இது ரெண்டு வேல்யூ எடுத்து எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போது 0 ஈக்குவல் டு a ஓட வேல்யூ -1 b ஓட வேல்யூ 1/2 minus c. ஓகே. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -2 + 1/2 ஸோ minus c. ஸோ minus c இந்த பக்கம் வரும்போது +c ஸோ -1/2. ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்
ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன வந்துடும், ஃபஸ்ட் இந்த பார்ட். ஓகே, ஸோ 1/x into 1 plus x into 1 minus x equal to, ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 1, ஸோ 1/x. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 1/2, 2 into 1 minus x, plus சியோட வேல்யூ -1/2, ஸோ -1/2 into 1 plus x. ஓகே, ஸோ இப்போ தனித்தனியாக ஒரு பார்ட்டை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் 1/x into 1 plus x into 1 minus x into dx equal to, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x into dx ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ 1/2 into இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 minus x into dx, ஸோ -1/2 into integration of 1 plus x into dx. ஓகே, ஸோ தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டெப்பாக இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், log x. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 minus x. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 minus என்ன வந்துடும், log of 1 minus x வந்துடும். log of 1 minus x divided by, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் இருக்குது. ஸோ log of 1 minus x divided by -1 வரும். ஸோ அந்த -1 இந்த ப்ளஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ அப்புறம் என்ன வந்துடும், log of 1 minus x. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -1/2 into log of 1 plus x, ஸோ ப்ளஸ் c. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்போ இருக்குது, -1/2, சாரி இங்கேயும் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது, -1/2 விட்டுட்டேன். ஸோ இங்கே ஒரு 1/2 வரும். ஏன்னா log of 1 minus x divided by -1 வரும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது 1/2. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ்ன்றது மட்டும் காமனாக எடுத்து இந்த டோட்டல் டேர்ம் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். எதுக்காகனா எனக்கு log a log b ஃபார்முலாவில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ log x மைனஸ் இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ log x minus 1/2ன்றதை காமனாக எடுத்துடுறேன். ஸோ -1/2 காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், log of 1 minus x plus log of 1 plus x, ஸோ ப்ளஸ் c. ஓகே, ஸோ அப்போ log of x minus 1/2 into log a plus log b. log a plus log b is equal to log a into b. So log of a into b. So 1 plus x. So plus c. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் எனக்கு எப்படி இருக்குது, 1/2 இருக்குது, இங்கே எதுவும் 1/2 இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1/2 பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 1/2 போடும்போது எனக்கு 1/2 டிவைட் பண்ணிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 log modulus of x. So next step, -1/2 log of 1 minus x, so log of 1 plus x, so a minus b into a plus b, so a square minus b square, so a square na 1 square 1 da varum, so plus c. Okay, 1/2 into 2 log x. Okay, so இப்போ again நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்முலா இருக்குது, 1/2 into m log n ஃபார்முலா இருக்குது. ஸோ m log n எனக்கு என்ன வந்துடும், log m power n, ஸோ log m power n, so n is whole square, minus 1/2 into log of 1 minus x square plus c. ஸோ இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, 1/2ன்றது காமனாக இருக்குது. ஸோ 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டுனா log of x the whole square minus log of 1 minus x square plus c. So log a minus log b is equal to log a by b. So 1/2 into log a by b. So 1 minus x square, so plus c. Okay, so this is the final answer. So next is second question. So second question is integration of
1 by root of x plus a plus root of x plus b into dx. okay so இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இங்க டினாமினேட்டர் எனக்கு root of x plus a root of x plus b இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ரூட் வேல்யூ இருந்ததுனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ரேஷனலைஸ் பண்ணனும் எப்பவுமே டினாமினேட்டர் ரூட் வேல்யூ வந்ததுனாவே ரேஷனலைஸ் சோ இங்க பிளஸ் இருக்குனா ரேஷனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துரும் மைனஸ் வந்துரும் so integration of 1 by root of x plus a plus x plus b so rationalize பண்ணும்போது என்ன வந்துரும் root of x plus a so இந்த plus என்ற இடத்துல மைனஸ் ஆயிடும் so minus root of x plus b so divided by so root of x plus a minus root of x plus b okay so numerator part multiply பண்ணும்போது எனக்கு என்ன வந்துரும் integration of root of x plus a minus root of x plus b divided by a plus b into a minus b so a square minus b square so root of x plus a into root of x plus a x plus a minus root of x plus b into x plus b x plus b so into dx okay so இப்போ இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி இருக்குன்னா integration of x plus a the whole power 1 by 2 minus x plus b the whole power 1 by 2 divided by x plus a minus x plus b into dx okay so இப்போ இந்த x plus a minus x plus b இந்த denominator part மட்டும் பாருங்க so இத இப்ப எப்படி எழுதலாம்னா x plus a minus x minus b ஆட்டோமேட்டிக்கா என்ன கேன்சல் ஆயிரும் x x கேன்சல் ஆயிரும் அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் a minus b ன்றது மட்டும் இருக்கும் okay so numerator part அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு so அப்ப denominator என்ன இருக்கு a minus b ன்னு இருக்கு so integration of x minus x plus a the whole power 1 by 2 minus x plus b the whole power 1 by 2 denominator part a minus b into dx okay so இப்போ இந்த பார்ட் தனித்தனியா இன்டகிரேட் பண்றோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறேன் so 1 by a minus b so தனித்தனியா இன்டகிரேட் பண்ணும்போது integration of x power 1 by 2 so x plus a whole power 1 by 2 plus 1 so 1 by 2 plus 1 உங்களுக்கு என்ன வந்துரும் 3 by 2 வரும் so x power n plus 1 divided by n plus 1 so whole power 3 by 2 divided by 3 by 2 minus x plus b whole power 1 by 2 plus 1 so 3 by 2 divided by 3 by 2 plus c okay so 1 by a minus b so denominator என்ன இருக்கு எனக்கு 3 by 2 so இங்கேயும் 3 by 2 இருக்கு இங்கேயும் 3 by 2 இருக்கு so அப்ப காமனா 3 by 2 இருக்கும் so அந்த காமனா இருக்கிற 3 by 2 மேல நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆயிரும்னா 2 by 3 ன்னு வந்துரும் so அப்படியே இந்த வேல்யூ என்ன ஆயிரும் உங்களுக்கு so 2 by 3 ன்னு வந்துரும் okay so denominator வேல்யூ போயிடும் so அப்புறம் என்ன இருக்கு நியூமரேட்டர்ல வேற so x plus a the whole power 3 by 2 minus x plus b the whole power 3 by 2 so plus c okay so இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் so next third question பாருங்க so third question என்ன கொடுத்திருக்காங்க integration of 1 by x into root of ax minus x square into dx okay so hintல clear-ஆ கொடுத்திருக்காங்க உங்களுக்கு x equal to a by t hintல கொடுத்திருக்காங்க okay so first நான் என்ன எடுத்துக்கறேன் i ன்னு எடுத்துக்கறேன் so let i is equal to integration of 1 by x into root of ax minus x square into dx okay first step hintல எனக்கு என்ன தெரியும் x equal to a by t ன்னு தெரியும் x equal to a by t ன்னு எழுதலாம் or t equal to a by x ன்னு எழுதலாம் okay so differentiate பண்ணும்போது dx by dt equal to so என்னது a ன்றது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறேன் so 1 by t ன்னு வந்துரும் so t inverse differentiate பண்ணும்போது minus 1 by t square ன்னு வந்துரும் so or
dx by dt is equal to minus a by t square into dt. So இது வந்து dx by dt, but நமக்கு இங்க இருக்கிறது dx தான். So dx equal to minus a by t square into dt. So இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ I equal to என்ன வந்துடும்னா ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by xன்றது என்னது a by t into root of a into x. So again a into x என்றது என்னது a by t. Okay, so minus, so x square, so x square na a square by t square. So into, so next dx, so dx என்றது என்னது minus dt by at square, minus dt a by dx என்றது minus a by t square into dt. So இதுதான் dx. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக என்ன பண்ண போகிறோம், சிம்ப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த ஏ கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டி ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்கிற டி ஸ்கொயரும் இங்கே உங்களுக்கு இந்த டி வேல்யூ இருக்கிறது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த மைனஸ் ஏ பை டி ஸ்கொயர்ன்றது அப்படியே உங்களுக்கு நியூமரேட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டில் ஏ பை டி இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏ வேல்யூ இந்த டி வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root of a square by t minus a square by t square. ஸோ இந்த இடத்துல a by t square கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ minus 1 by t into dt. ஓகே, ஸோ அப்போது integration of 1 by, so a square by t minus a square by t square இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரூட் ஆஃப் a square by t ஸ்கொயர்லேருந்து நமக்கு என்ன எடுக்கிறோம், காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முதல் ரூட்லேருந்தே வெளியே எடுத்துடலாம். இப்போ a square by t ஸ்கொயர் நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ காமனாக எடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இங்கே டினாமினேட்டர் தான் t இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் ஒரு டீன்னு வந்துடும். ஓகே, ஸோ மைனஸ் a square by t ஸ்கொயர் ஏற்கனவே வெளியே எடுத்துட்டேன். ஸோ 1 வந்துடும். இப்போ இந்த a ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ரூட் வேல்யூலேருந்து நான் வெளியே எடுத்தேன், எனக்கு என்ன ஆயிரும், a பை டின்னு கிடைக்கும். ஸோ அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் வெளியே எடுத்தேன்னா a பை டி. ஸோ ரூட் ஆஃப் t மைனஸ் 1 அப்படியே தான் இருக்கும் இன்டூ dt. ரூட் ஆஃப் t மைனஸ் 1, பட் இந்த இடத்துல மைனஸ் 1 பை டி இருக்குல்ல, அதை விட்டுட்டோம்ல. ஸோ இங்கே ஒரு மைனஸ் 1 பை டி into dt. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு மைனஸ் 1 பை டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டி வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், மைனஸ் 1 பை ஏ இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் டி மைனஸ் 1னா டி மைனஸ் 1 ஹோல் பவர் 1 பை 2 இன்ட்டு டிடி. ஸோ இப்போ நார்மல் இன்டகிரேஷன் தான். ஸோ டி மைனஸ் 1 ஹோல் பவர் மேலே வரும்போது மைனஸ் 1 பை 2ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 1 பை ஏ இன்ட்டு டி மைனஸ் 1 ஹோல் பவர் minus 1 by 2 plus 1 divided by minus 1 by 2 plus 1 plus c. So simplify பண்ணும்போது என்ன வந்துரும், minus 1 by a, so t minus 1 whole power minus half plus 1. So 1 லேருந்து half போச்சுன்னா உங்களுக்கு என்னது half divided by 1 லேருந்து half போச்சுன்னா half plus c. So இப்போ final step எப்படி வந்துரும், minus 1 by a, so அந்த 2 இருக்கிறது denominator numerator வரும்போது so 2 இங்க வந்துரும். so minus 2 by a into t minus 1 the whole power, so இது மேலே வந்துரும். so அப்போ t minus 1 ன்றது எப்படி மாறிடும் உங்களுக்கு, whole power 1 by 2 root of t minus 1, so plus c. so minus 2 by a, so root of t minus 1, so t ன்றது என்னது உங்களுக்கு a by x, so a by x minus 1, so plus c. so அப்போ எப்படி மாறிடும் உங்களுக்கு ஆன்சர் minus 2 by a, so root of a minus x divided by x plus c உண்டு.
ஓகே ஸோ என்ன பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்திருக்கேன் ஸோ எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஸோ இதுதான் தேர்ட் கொஷின் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம் ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் integration of 1 by x square into x power 4 plus 1 whole power 3 by 4 into dx. ஓகே ஸோ இப்போ இந்த பார்ட்டில் எனக்கு எப்படி இருக்குது இங்கே ஹோல் பவர் 3 by 4 இருக்குது எக்ஸ் பவர் 4 இருக்குது ஸோ அதனால் எக்ஸ் பவர் 4 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் இந்த டினாமினேட்டர் இருக்கிற 4 கேன்சல் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square into x power plus 4 plus 1 whole power 3 by 4 into dx. So இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square ஸோ இதில் x power 4ன்றது வெளியே எடுத்துடுறேன் ஸோ x power 4 காமனாக வெளியே எடுத்தேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 1 plus 1 by x power 4 the whole part of 3 by 4 into dx. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இல்லை தனித்தனியாக இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன வந்துடும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square into x power 4 the whole power 3 by 4 into 1 plus 1 by x power 4 the whole power 3 by 4 into dx. ஸோ 4 கேன்சல் ஆயிரும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square x cube இருக்கும் ஸோ x square into x cube என்ன வந்துடும் x power 5 ன்னு வந்துடும் ஸோ 1 plus 1 by x power 4 the whole power 3 by 4 into dx. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஸோ இந்த 1 plus 1 by x power 4ன்றது நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 0ன்னு வந்துடும் ஸோ மைனஸ் 4x power minus 5 வந்துடும் ஸோ இந்த x power minus 5 இந்த மேலே வரும்போது x power minus 5 வந்துடும் ஸோ இந்த x power minus 5 அப்படின்றத எனக்கு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைச்சிடும் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் ஸோ லெட் t is equal to 1 plus 1 by x power 4ன்னு எடுக்கிறோம் ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt by dx equal to 0 ஸோ x power 4 நியூமரேட் வரும்போது என்னது x power minus 4 ஸோ minus 4x power minus 4 minus 1 ஸோ minus 5 ஸோ minus 4 divided by x power 5 ஸோ dt by dx okay ஸோ dt by dx equal to minus 4 by x power 5 ஸோ நமக்கு இந்த இடத்துல தேவையானது dx தான் தேவை ஏன்னா இந்த இடத்துல அதுதான் எனக்கு இருக்குது ஸோ அப்போது dx by x power 5ன்றது தேவை ஸோ அப்போது minus 4 into dx equal to dt into x power 5 ஸோ இந்த இடத்துல dx by x power 5 தேவை அப்போ ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும் dt divided by minus 4 ஓகே ஸோ அப்போ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x power 5 ஸோ x power 5 அப்படின்றது என்னது dx by x power 5 இந்த பார்ட் ஸோ dx by x power 5ன்றது எனக்கு இங்கே இருக்குது ஸோ அதுதான் எனக்கு என்னது dt by minus 4 ஸோ 1 by 1 plus x power 4 ஸோ 1 plus x power 4ன்றது எனக்கு என்னது t ஸோ t power 3 by 4 ஓகே ஸோ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன் minus 1 by 4 ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் t பவர் நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆயிரும் minus 3 by 4 into dt ஸோ minus 1 by 4 into integration of x t power minus 3 by 4 so t power minus 3 by 4 plus 1 divided by minus 3 by 4 plus 1 plus c so minus 1 by 4 so minus 3 plus 4 divided by 4 so 4 minus 3 என்ன ஆயிடும் 1 by 4 divided by 1 by 4 okay so அப்போ ஆன்சர் எப்படி வந்துடும் உங்களுக்கு minus 1 by 4 so minus 1 by 4 plus 1 by 4 டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும் இருக்கும் minus 1 மட்டும்தான் இருக்கும் ஸோ minus 1 into tன்றது ஏற்கனவே நமக்கு என்னன்னு தெரியும் 1 plus 1 by x power 4 so the whole power என்ன இருக்கு 1 by 4 so plus c so இதுதான் ஃபைனல் ஆன்சர்
Okay, so fourth question. So next fifth question பாருங்க. So integration of 1 by x power 1 by 2 plus x power 1 by 3 into dx. Okay. So இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே பவர் வேல்யூ 1 by 2 இருக்குது, இங்கே 1 by 3 இருக்குது. ஸோ காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பவர் வேல்யூ என்ன பண்ண முடியும், ஸோ வெளியே எடுக்க முடியும். பட் இங்கே 1 by 2 இருக்குது, 1 by 3 இருக்குது. ஸோ 1 by 2க்கும் 1 by 3 ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்துடும் நமக்கு 1 by 6ன்னு வந்துடும். ஆமாம் இல்லை, ஸோ 3 into 2 உங்களுக்கு எல்சிஎம் 6. ஸோ இப்போ இந்த 1 by 6 அப்படின்ற பாட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட் x equal to t power, இது என்னது உங்களுக்கு 6. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே எப்படி வந்துடும், x equal to t power 6. ஏன்னா இங்கே 1 by 2 இருக்குது, இங்கே 1 by 3 இருக்குது. ஸோ இது எடுக்கும்போது எனக்கு ரெண்டுமே x power 1 by 6ன்னு வந்துடும். ஸோ அதனால் இந்த x equal நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், t power 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ t power 6ன்னு நான் எடுக்கும்போது ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், dx by dt equal to so 6t power 5. So அப்போ dx equal to 6 into t power 5 into dt. So இப்போ இதை நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணனா, so integration of 1 by x என்றது t power 6, so t power 6 the whole by 2 plus x என்றது t power 6 the whole power 1 by 3 into dx என்றது என்னது 6 into t power 5 into dt. Okay, so இதில் constant 6 என்றது வெளியே எடுத்துடுறேன். integration of t power 5 divided by இங்கே 6 1 by 2, so cancel பண்ணால் என்ன வந்துடும், 3 வந்துடும். so t cube plus இங்கே 3 6 cancel பண்ணால் 2 கிடச்சிடும். so plus t square into dt. okay, so denominator எனக்கு ரெண்டு பார்ட்டு எல்லாம் காமனாக இருக்குது, t ஸ்கொயர்ன்றது காமனாக இருக்குது. ஸோ t power 5 ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது t ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் ஒரு t ப்ளஸ் 1 into dt. ஸோ இதில் நான் என்ன கேன்சல் பண்ணிடலாம், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், t cube மட்டும் இருக்கும். ஸோ t cube by t plus 1. ஸோ 6ன்றது கான்ஸ்டன்ட், integration of t cube by t plus 1. ஸோ integration of t cube by t plus 1 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள், நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். ஸோ இருக்கிறதே நமக்கு எப்போ இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்ததுனாவே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எப்படி இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், numerator divided by denominator equal to quotient plus remainder by denominator. ஸோ இந்த ஃபார்மை கொண்டு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும், இது ரெண்டையும் முதல்ல டிவைட் பண்ணணும். ஸோ t cube divided by t plus 1. ஸோ இங்கே t இருக்குது, ஸோ t கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் t cube வரும், t ஸ்கொயர். ஸோ அப்போது t cube plus 1 into t ஸ்கொயர், t ஸ்கொயர். ஸோ மைனஸ், ஸோ மைனஸ், ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ அகெயின் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே டீன்னு இருக்குது, இங்கே எனக்கு டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ டி கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் டி. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர், ஸோ ப்ளஸ் இன்ட்டு 1 மைனஸ் டி. ஸோ ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ், ஸோ கேன்சல். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டி தான் இருக்குது. ஸோ டி கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் வரும், 1. ஸோ டி, ஸோ 1 into 1 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை நான் கேன்சல் பண்ணேன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன வந்துடும், -1 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எது மாதிரி நான் மாற்றிக்கலான்னா, ஸோ 6ன்றது தனியாக அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் கோஷன்ட். ஸோ கோஷன்ட்ன்றது என்னது, டி ஸ்கொயர் மைனஸ் டி ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் ரிமைண்டர்ன்றது என்னது உங்களுக்கு, -1 டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் என்னது, டி ப்ளஸ் 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா இதை டிவைட் பண்ணிவிட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு
6 into integration of t square into dt first part minus 6 into integration of t into dt plus 6 into integration of dt minus again 6 into integration of 1 by t plus 1 into dt தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் integration. So அப்போ 6 into t square integration t cube by 3 minus 6 into t square by 2 plus 6 into t minus 6 into log of t plus 1. So plus c. So அப்போ cancel பண்ணும்போது 2. So இதை cancel பண்ணா 3. So அப்போ answer எப்படி வந்துரும்? So 2t cube minus 3t square plus 6t minus 6 log t plus 1 plus c. Okay, so இப்போ again இந்த t ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ டீன்றது நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ன்றது t பவர் 6ன்னு தெரியும். ஸோ அப்போ டீன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி வந்துடும்னா எக்ஸ் பவர் 1/3. ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸ்ன்றது t பவர் 6ன்னு தெரியும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா t cube the whole square எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ t ஸ்கொயர் the whole cube எழுதலாம். ஏன்னா நமக்கு தேவை t ஸ்கொயர் the whole cube. நமக்கு தேவை என்னது இந்த இடத்துல t கியூபோட வேல்யூ தேவை. ஸோ t ஸ்கொயர் the whole cube அப்படின்னா இதுதான் x. ஸோ அப்போ t is equal to என்ன வந்துடும் உங்களுக்கு, இது t ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ t is equal to x power 1/3. ஓகே, ஸோ இப்போ இந்த டீயோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t is equal to x power 1/3. ஸோ t is equal to x power 1/3னா t cube, இந்த இடத்துல t square the whole cube. ஸோ t cube equal to உங்களுக்கு என்னது x. ஓகே, ஸோ t cube is equal to t square the whole cube. ஓகே, t cube is equal to x. அப்போ t cube equal to உங்களுக்கு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x. ஸோ t cube இந்த இடத்துல போடலாம் இல்லாட்டி t cube equal to, ஸோ என்ன வந்துடும் இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல 2 into t cube equal to என்னது ரூட் எக்ஸ் மைனஸ் 3 into t ஸ்கொயர். ஸோ t ஸ்கொயர்னு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ t ஸ்கொயரோட வேல்யூ என்னது எக்ஸ் பவர் 1/3. சாரி, இந்த இடத்துல t ஸ்கொயர் தான், ஏன்னா t ஸ்கொயரோட வேல்யூ தான் எக்ஸ் பவர் 1/3ன்னு வரும். ஸோ t ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ப்ளஸ் 6 into அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், t இருக்குது. ஸோ 6 into tனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸோ இந்த வேல்யூ tன்னும் போது எக்ஸ் பவர் 1/6. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு t பவர் 6னா t ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆயிரும் எக்ஸ் பவர் 1/6 மைனஸ் 6 into log of again tன்றது என்னது எக்ஸ் பவர் 1/6 ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த சப்ஸ்டியூஷன் மட்டும் அகெயின் நம்ம திருப்பி எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு t பவர் 6னா t cube the whole squareன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு t பவர் 6னா t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/6ன்னு வந்துடும். அப்போ t cube ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ t ஈக்குவல் டு உங்களுக்கு t cube ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது எக்ஸ் பவர் 1/6. ஓகே, ஸோ எக்ஸ் பவர் 1/6, ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் பவர் 1/3ன்னு வந்துடும். ஸோ அது இங்கே நான் இங்கே போட்டிருக்கேன் t ஸ்கொயர். ஓகே, ஸோ t ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹோல் கியூப்ன்றதுனால t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 5x by x plus 1 into x square plus 9 into dx. ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ செகண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி போட்டலாம், டேரெக்டாக a by x plus 1 போட்டலாம். பட் இது அதில் போட முடியும் bx plus c தான் போட முடியும், ஏன்னா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போது லெட் 5x by x plus 1 into x square plus 9 equal to, so a by x plus 1, so x square plus 9, so bx plus c divided by x square plus 9. so இதுதான் first equation. okay, so அப்போ எனக்கு என்ன இருக்குது, 5x equal to
So 5x by x plus 1 into x square plus 9 equal to, so denominator x plus 1 into x square plus 9. So cross multiply panna a into x square plus 9 plus bx plus c into x plus 1. Okay, so automatically denominator part cancel ஆயிரும். So அப்போ numerator என்ன இருக்கு, 5x equal to ax square plus 9a plus bx square plus bx plus cx plus c. So அப்போ equating coefficient of x square, so x and constant. So first x square பண்ணும்போது left hand side 0, so a, so plus b. So next coefficient of x left hand side 5 equal to coefficient of x என்ன இருக்கு, b plus c. So constant term left hand side 0, so right hand side என்ன இருக்கு, 9a plus c. So இந்த மூணு equation தான் இருக்கு. இப்போ இந்த மூணு equation நம்ம என்ன பண்ண போறோம், தனித்தனியாக elimination மெத்தடில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம். ஸோ a plus b equal to 0, 9a plus c equal to 0. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், ஏவோட வேல்யூ இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம், இந்த b plus c வச்சு. ஓகே, ஸோ இப்போது a plus b equal to 0, 9a plus c equal to 0. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ எலிமினேஷனில் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9a plus 9b equal to 0. Second, 9a plus c equal to 0. So minus minus. So 9b minus c equal to 0. So இன்னொரு equation நமக்கு என்ன இருக்கு, b plus c equal to 5. So automatically c cancel ஆயிரும். So 9b plus b, 10b equal to 5. So b யோட வேல்யூ என்ன வந்துரும், 1/2 வந்துரும். ஓகே, ஸோ இந்த b யோட வேல்யூ 1/2 எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், b plus c equal to 5. ஸோ 1/2 plus c equal to 5னா, ஸோ c equal to 5 minus 1/2. ஸோ 5 2 are 10, 10 minus 1, 9/2. ஸோ bc கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ. ஸோ இப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், bc கண்டுபிடிச்சாச்சு, ஏவோட வேல்யூ. ஓகே, ஸோ 9a plus c ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, தேர்டு. ஸோ 9a plus c னா 9a plus c யோட வேல்யூ 9/2 equal to 0. ஸோ 9a equal to minus 9/2. ஸோ minus 9/2 into 9/1 னா 1/9. ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும், minus 1/2. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல abc எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதில் ஏவோட வேல்யூ bc எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போது from first equation, so நமக்கு என்ன வந்துரும், 5x by x plus 1 into x square plus 9 equal to a ஓட வேல்யூ minus 1/2 into x plus 1. so b ஓட வேல்யூ 1/2, bx plus c வரும். so bx என்னும்போது b ஓட வேல்யூ 1/2, so into x னா x/2 plus c யோட வேல்யூ 9/2 divided by x square plus 9. okay, so அப்போ integration of 5x by x plus 1 into x square plus 9 equal to integration of minus 1/2 into x plus 1 plus x plus 9. so denominator 2 இருக்கு, so x square plus 9 into dx. okay, so அப்போ minus 1/2 into integration of 1/x plus 1 into dx. so 1/2 constant வெளியே எடுத்துட்டோம்னா, so x plus a divided by x square plus 9 into dx. okay, so first integration of 1/x plus 1, integration of 1/x plus 1 உங்களுக்கு என்ன வந்துரும், log of x plus 1 plus 1/2. okay, so இந்த இடத்துல இப்போ இருக்கு உங்களுக்கு
எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருக்குது. ஸோ இப்போ இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று எப்படி பிரிச்சுக்கலாம், ஒன்று எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஆகும், 9 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஆகும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா நியூமரேட்டில் எனக்கு எப்போ இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குது 9. ஸோ 9 பை 2. ஸோ 9 பை 2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x square plus 9 into dx. ஓகே, ஸோ இப்போ இதில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு நியூமரேட்டரில் என்ன வரணும், 2xன்னு வரணும். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 2 இந்த ஸ்டெப்பில். ஸோ அப்போது minus 1 by 2 into log of x plus 1, so plus 1 by 2 into 1 by 2. So divided by 2 இங்கே பண்ணிட்டேன், multiply by 2 இங்கே பண்ணுறேன். ஏன்னா அதுக்காக தான் நம்ம multiply by 2 divided by 2 பண்ணுறது. So x square plus 9 into dx plus 9 by 2 into integration of 1 by x square plus 9 into dx. ஓகே, ஸோ இப்போ இந்த t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எடுத்தால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற எனக்கு வேல்யூ நியூமரேட்டில் வரும். ஸோ அப்போ t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9னா டிஃப்ரென்ஷியேட் dt ஈக்குவல் டு 2x இன்ட்டு dx. இங்கே என்ன இருக்குது, எனக்கு dxோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த 2x இன்ட்டு dxன்றது என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், dtன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போது மைனஸ் 1 பை 2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு 1 பை 2 1 பை 4 2x into dx உங்களுக்கு என்னது dt divided by x square plus 9ன்றது t. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 by 2 இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது உங்களுக்கு, dx by x square plus a square. ஸோ dx by x square plus a square ஃபார்மில் என்ன உங்களுக்கு 1 by a into tan inverse of x by a. ஸோ இந்த 9ன்றது எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர். ஸோ x square plus a square is equal to 1 by a. ஓகே, ஸோ 1 by a னா 1 by 3 into tan inverse of x by a. So x by a na 3 plus c. Okay, so அப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி வந்துடும், minus 1 by 2 into log of x plus 1 plus 1 by 4 integration of 1 by t, integration of 1 by t, so log t plus இது cancel பண்ண 3, so 3 by 2 into tan inverse of x by 3 plus c. ஓகே, ஸோ மைனஸ் 1 by 2 log x plus 1 log of t ஓட வேல்யூ மட்டும் அகைன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம t ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் ஸோ t ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எடுத்துக்கிட்டோம். அகைன் இந்த t ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 1 by 2 இன்ட்டு log of x plus 1 plus 1 by 4 ஸோ இன்ட்டு log. ஸோ tன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 plus 3 by 2 into tan inverse of x by 3 plus c வந்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஷின். ஸோ 7th கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin x divided by sin of x minus a. ஓகே, ஸோ டினாமினேட்டர் எனக்கு x minus a இருக்குது, நியூமரேட்டரில் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவை ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். ஆட் பண்ணாதான் எனக்கு x minus a வந்து சேமாக வரும் ஃபஸ்ட்டுங்க. ஸோ ஆட் ப்ளஸ் ஏ அண்ட் மைனஸ் ஏ எப்போங்க இன் நியூமரேட்டர் பார்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடும், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இதே மாதிரி கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் எப்படி எழுதிக்கிறேன், ப்ளஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ டிவைடட் பை சைன் எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே, சேம் இங்கேயும் உங்களுக்கு சைன் எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் ஏன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன உங்களுக்கு, sin a cos b plus cos a sin b. So அப்போ sin a plus b equal to sin a
cos b plus cos a sin b, so sin a divided by sin x minus a into dx. So integration of தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். So இந்த part divided by இந்த part divided by இது. So sin of x minus a into cos a divided by sin of x minus a into dx. So integration of cos of x minus a into sin a divided by sin x minus a into dx. So அப்போ sin x minus a cancel. Okay, so இப்போ constant என்ன இருக்கு உங்களுக்கு? cos a constant, ஏன்னா cos a இருக்கு. Okay, so integration of 1 into dx plus integration of இந்த sin a என்றது constant, முதல்ல அது வெளியே எடுத்துடலாம். So sin a constant வெளியே எடுத்துடலாம். So cos x minus a divided by sin. So cos by sin என்றது உங்களுக்கு என்ன தெரியும்? cot. sin by cos na tan, cos by sin na cot into dx. So அப்போ cos a into integration of 1x plus sin a into integration of cot x minus a. So log of sin x minus a plus c. Okay, so இதுதான் உங்களுக்கு 7th question. Next 8th question நான் கொடுத்துருக்காங்க. So integration of e power 5 log x minus e power 4 log x, so divided by integration of e power 3 log x னு கொடுத்துருக்காங்க. e power 3 log x next minus e power 2 log x into dx. Okay, so இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே e power log x, e power 5 log x இருக்குது. ஸோ e power 5 log xனால் இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது? n log m. ஸோ n log mனா இப்படி மாற்றலாம், இதை log m power n மாற்றலாம். ஸோ n log m is equal to log m power n. ஸோ அப்போது integration of e power n log m என்றது log m power n minus e power log x power 4 divided by e power log x cube, எல்லாமே log m power n என்ற ஃபார்முலா மாத்துறேன், minus e power log x square. ஓகே, ஸோ இப்போ இந்த e power log x என்றது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்? x ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது e power log x னா x power 5 minus x power 4, ஸோ x cube minus x square. ஸோ இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது? இப்போ x power 4ன்றது காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? x minus 1. ஸோ இது ரெண்டுத்துலேயும் x ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் x minus 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே x ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ integration of x square into dx. integration of x square x cube by 3 plus அகைன் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது? e power log x. ஸோ 1/3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ e power x cube. ஸோ e power log x the whole power 3 plus c. ஸோ e power என்ன வந்துடும் உங்களுக்கு? e power 3 log xன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஷின். ஸோ 9th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 4 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ சைனோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் நமக்கு என்னது? காஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஸோ லெட்
sin x equal to t அப்படின்னு வேறு வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், cos x equal to dt by dx. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் cos x into dx equal to dt. அப்போ இது எப்படி எழுதலாம், இன்டகிரேஷன் ஆஃப் cos x divided by root of 4 minus sin square x into dx equal to cos x into dx, so dt by root of 4 minus sin square x. so 4 minus sin என்றது என்னது t, so t square. so அப்போ என்ன ஃபார்முலா வந்துருச்சு, dt by root of a square minus t square. so root of a square minus x square na sin inverse of x by a. so sin inverse of x, x என்றது 2 square. so இது எப்படி எழுதலாம்னா 2 square minus t square, அப்போ தான் a square minus x square. so sin inverse of x by a அப்படின்னா t by 2, so plus c. so அப்போ sin inverse of t என்றது என்னது sin x. so sin x by 2 plus c. okay, so last 10th question பார்த்துடலாம். so integration of sin power 8x minus cos power 8x divided by 1 minus 2 sin square x into cos square x into dx. okay, so இப்போ இதை ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a square minus b square என்ற ஃபார்முலா சேஞ்ச் பண்ணலாம் நியூமரேட்டரை. ஸோ எப்படி a square minus b square மாற்ற முடியும், இங்கே ஹோல் ஸ்கொயர் வந்தால் தான் மாற்ற முடியும். ஸோ அப்போ இதை integration of sin power 4x the whole square minus cos power 4x the whole square divided by 1 minus 2 sin square x into cos square x into dx. so அப்போ a square minus b square equal to a plus b into a minus b. so அப்போ a என்றது இந்த இடத்துல sin power 4x plus cos power 4x into a minus b. so sin power 4x minus cos power 4x divided by 1 minus 2 sin square x into cos square x into dx. okay, so again இந்த இடத்துல எப்படி எழுதலாம், இந்த sin power 4 என்றதை sin square x the whole square எழுதலாம். so sin square x the whole square plus cos square x the whole square into again இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி எழுதலாம், sin square x the whole square minus cos square x the whole square divided by 1 minus 2 sin square x into cos square x into dx. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபார்மில் இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் கிடையாது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா அந்த a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ நான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2ab. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சாரி a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்துடும். ஸோ அப்போ இதை தான் இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அப்போது sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் minus 2ab. so 2 sin square x into cos square x. okay, so next இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a ப்ளஸ் b into a மைனஸ் b. ஸோ எப்படி எழுதலாம், sin square x ப்ளஸ் cos square x a ப்ளஸ் b into a minus b. ஸோ sin square x minus cos square x. so divided by 1 minus 2 sin square x into cos square x. so இதோட வேல்யூ உங்களுக்கு என்னது, sin square x plus cos square x ஓட வேல்யூ 1. so 1 square என்னது 1. so 1 minus 2 sin square x into cos square x into so sin square x plus cos square x இருக்கு. so sin square x plus cos square x ஓட வேல்யூ 1. so 1 into
ஸோ sin square x minus cos square. ஸோ 1 into sin square x minus cos square x சேம் அதே தான், minus cos square x. ஸோ divided by 1 minus 2 sin square x into cos square x. ஸோ இப்போ இந்த வேல்யூ கேன்சல். ஸோ அப்போ 1 into மல்டிப்ளை பண்ணும்போது sin square x minus cos square x மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ equal to integration of sin square x minus cos square x into dx. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் வெளியே எடுத்தால் தான் நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன ஃபார்முலானா அது ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும், எனக்கு cos square x minus sin square x into dx. ஸோ cos square x இது மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா cos 2x equal to cos square x minus sin square x. ஸோ இப்போ இது வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் cos 2xன்னு எழுதலாம். ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos ax ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது, sin ax by a. ஸோ sin ax by a ன்றது 2. ஸோ ப்ளஸ். ஓகே, தேங்க்யூப்பா.